ஹாய் ஸ்வீட்டீஸ், வெல்கம் டு அருள்ஸ் வேர்ல்ட். ஸோ ரொம்ப மாதங்கள் கழித்து என்னோடய சேனலில் ஒரு வீடியோ பார்க்க போகிறீங்க. எல்லாருமே கேட்டுட்டு இருந்தது ஆல்பம் ஆல்பம் ஆல்பம், அடுத்து வளகாப்பு ஆல்பம் போடுங்கக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாண ஆல்பம் வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அதை பார்க்கலன்னா மறக்காமல் பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஆல்பம் வீடியோவாக போட்டுட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வளகாப்பு ஆல்பம் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதுக்குள்ளே தான் இருக்குது என்னோடய வளகாப்பு ஆல்பம். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து தம்பியோட நியூ பேபி ஃபோட்டோஷூட்டோட ஆல்பம் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு பர்த்டே, அப்புறம் செகண்ட் பர்த்டே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால் காட்சி. அது இப்போ இல்லை, இன்னும் கொஞ்சம் மாதங்கள் கழித்து எல்லாமே ஒன்று ஒன்றா வரும் உங்களுக்கு. என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதான் பேக்கிங் நமக்கு எப்பயும் போல். ஓகேவா? அமுக்கி இப்படி திறந்தோன்னா செம்ம வெயிட்டாக இருக்கும். இப்படி எடுத்துடணும் நம்ம. இதில் வந்து பாதி எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உடஞ்சிருச்சு. எப்படி உடஞ்சிச்சு அப்படின்னா, எப்படி உடஞ்சிச்சு தெரியல, எங்களுக்கே தெரியல. நாங்கள் எல்லாருமே உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது உடஞ்சிருச்சு மொத்தமாக. எப்படி உடஞ்சிச்சின்னு தெரில. ஸோ நம்மளுக்கு எடுத்த ஃபோட்டோகிராஃபர் வந்து இவங்க தான். சிவகாசியில் எடுக்கிற எப்பயும் போல் நமக்கு எடுக்கிற அந்த அண்ணன் தான் எடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாமா? பாருங்கள், இது வந்து பேபி ஷவருக்குள்ளே அந்த கங்க்ராச்சுலேஷன் பேப்பர் மாதிரி இருக்கும். ஐயோ பறந்துருச்சு. டட டட டடங். இது எல்லாமே அவுட்டோர் தானடா? ஆமாம், அவுட்டோர் ஷூட்டில் எடுத்தோம் நாங்கள் மோஸ்ட்லி. இந்த ஃபோட்டோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுவுமே அவுட்டோர் தான். ரெண்டு பேருமே செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருப்போம். ஆனால் எல்லா ஃபோட்டோஸுமே செம்மையாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும் எல்லா ஃபோட்டோவுமே இதில். ஸோ இதான் நம்மளோட வீடு. அப்போ வெளியில் வந்து அந்த பந்தல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து வரவேற்புக்கு இருந்த அந்த குட்டி குட்டி. அப்புறம் வந்து எங்கள் அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த தட்டு. பேபி ஷவர் செரிமனி லெக்சருல் 2022 நடக்கு. இந்த அடுத்து தட்டு எடுத்து வீட்டுக்குள்ளே வராங்க எல்லாருமே. இது நான். அப்புறம் வந்து 7 வகை சாப்பாடுன்னா அந்த டயத்தில். ஆமாம், 7வது மாதம் தான் எனக்கு பேபி ஷவர் பண்ணாங்க. அப்போம்போது 7 வகை சாப்பாடு பண்ணது. இது வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த தட்டு, வளையல், அந்த மாதிரி. ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து நம்ம டிஃபன் பாக்ஸ் கொடுத்தோம். அப்பா வந்து அங்கே ராஜபாளையத்துலேருந்தே டிஃபன் பாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ ரிட்டன் கிஃப்ட் எல்லாத்துக்குமே டிஃபன் பாக்ஸ் கொடுத்தோம். டேட் பாரு, வளகாப்பு எப்போ பண்ண டேட் 4/3/2022 பண்ணியிருக்கோம். நல்லா இருக்குக்கே. அடுத்து பொண்ணு மாப்பிள்ளை உட்காந்தாச்சு ரெடியாக. ஃபஸ்ட்டு இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு தாய் மாமா, முதல் தாய் மாமா. அன்றைக்கி எனக்கு வந்து மாலை போடுறாரு. இது வந்து லெச்சோட தாய் மாமா, எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க வந்து மாலை போடுறாங்க. இது வந்து லெச்சு. இது வந்து வெளியில் கொடிக்கரமையில் வந்து ஒரு கோயில் இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு தோப்பு இருக்கும், அங்கே தான் எடுத்தோம். இப்போ இந்த இடமே வித்தியாசமாக இருக்குது. ஸோ வந்து அத்தை தான் வளையல் போடணும். அதனால் என்னோடய அத்தை வந்து இவங்க தான். அவங்க தான் எனக்கு வந்து இந்த அம்மன் காப்பு, வேப்பலை இது வளையல்லாம் போட்டு விட்டாங்க. ஃபஸ்ட்டு வளையல் அவங்க தான் போட்டாங்க. அப்புறம் இவங்க வந்து என்னோடய மாமி, தாய் மாமா ஒய்ஃப், இவங்க தான். அடுத்து 2வதாக வந்து என்னோடய தாய் மாமா ஒய்ஃப் அவங்க போட்டு விட்டாங்க. அடுத்து வந்து லெச்சோட தாய் மாமா ஒய்ஃப் வந்து வளையல் போட்டு விட்டாங்க. அப்புறம் இது வந்து எங்கள் பெரியம்மா, அவங்க வளையல் போட்டாங்க. அப்புறம் வந்து என்னோடய நாத்தனாருமே வளையல் போட்டு விட்டாங்க எனக்கு. அவங்க ஒரு வயசுக்கு பக்கத்தில் உட்காந்துருப்பா. இன்னும் ஃபுல் ஃபோட்டோ இருக்கும், அதில் காட்டுறேன். இதான் அழகாக இருக்கும் தெரியுமா இந்த ஃபோட்டோஸ் எல்லாம். தர்ஷன் தான் வயிற்றுக்குள்ளே இருக்கான், நம்பவே முடியாது நம்மளால் அதை. இந்த ஃபோட்டோலாம் எவ்வளோ அழகாக செம்மையாக எடுப்பார். ஆனால் ஃபோட்டோஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் இதுதான் என்னோடய சித்தி, நாகர்கோயிலில் இருக்காங்க சித்தி. இது என்னோடய சித்தப்பா. அப்புறம் வந்து இது என்னோடய பெரியம்மா, 2வது பெரியம்மா. அப்புறம் இது வந்து என்னோடய 2வது சித்தி. இவங்க வந்து என்னோடய தாய் மாமாவோட மருமக.
இவங்க இங்கே இப்போ தர்ஷன் வயிற்றுக்குள்ளேருந்து எட்டி பார்க்கான், அழகு பிள்ளை. அப்புறம் வந்து இவங்க தான் என்னோட மாமியார், சோஷியல் தாய். நீ தானே சொல்லுவ. எங்கள் அத்தை, இந்த எங்கள் அத்தை. இது வந்து மஞ்சு, இவளுக்கு தான் இப்போ குழந்த பிறந்திருக்கு, ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சு இந்த மஞ்சுக்கு தான் இப்போ. அப்புறம் இது வந்து என்னோடய அத்தை பொண்ணு ராணி அக்கா. இது அப்புறம் இது வந்து ஒரு பேரழகி, அழகாக இருக்கேன். இப்போ இப்படி தான் இருக்கேன்னா ஃபேஸ் மாறிடுச்சு எனக்கு, இப்படியே தான் இருக்கேன், கொஞ்சம் குண்டாக இருக்கேன். என்ன இல்லை மாசமாக இருக்கிற அதே மாதிரி மூஞ்சி வீங்கியிருக்கு இப்போ. அப்புறம் இதான் என்னோடய அம்மா, எல்லாத்துக்கும் தெரியும். இதான் என்னோடய அப்பா, எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் இது வந்து என்னோடய இன்னொரு பெரியம்மா பொண்ணு இவங்க ஆமாம், இது வந்து என்னோடய பெரியம்மா. இங்கேருந்து பார்க்கும்போது தெரில, இது வந்து என்னோடய பெரியம்மா, பேபி பெரியம்மா இவங்க. அப்புறம் வந்து இது வந்து லெச்சோட தாய் மாமா மகள், முறப்பொண்ணு, லெச்சோட முறப்பொண்ணு இவங்க தான். அப்புறம் வந்து ஒரு ஃபேமிலி பிக் எடுத்தாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவளுக்கு தான், இவ தான் சின்ன மஞ்சு, இவளுக்கு தான் இப்போ குழந்தை பிறந்துருச்சு. இப்போ உங்களுக்கு ஃபேஸ் தெரியும் கிளியராக, சைடு போஸ்லாமல். இதில் பாருங்கள், இதில் வயசோட ஸ்லிப், ஒரு சிரிப்பு வந்து ஒரு சைடு வாங்கும். அப்படியே ஸ்டைலாக சிரிப்பாங்க மேடம், நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் என்னோடய மாமனார், லெச்சோட இதான் ஆச்சி. அப்பா இப்படி உயிரோடு இருக்கிற மாதிரியே இருக்காங்க, இன்னும் சென்னையில் இருக்கிற மாதிரியே இருக்குது. இறந்ததை இன்னும் இது பண்ணிக்க முடியல, ஜீரணிக்க முடியல அந்த மாதிரி. இதுதான் நான் ஃபஸ்ட்டு நான் லெச்சை பார்க்க போகும்போது யாரா அனுஷா சிஸ்டர் அக்காவோட கல்யாணத்துக்கு போயிருந்தோம். அப்போம்போது என்னோடய கையை பிடிச்சி நிற்க வச்சு நான் லெச்சு ஆச்சி 3 பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்தோம். ஃபஸ்ட்டு ஆச்சி கூடயும் லெச்சு கூடயும் ஃபோட்டோ எடுத்தேன் நான். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்ல மெமரபிள். இப்போ ஆச்சி வந்து சாமி ஆகிட்டாங்க. ஓகே, என்னோடய தாய்மாமா வந்துட்டார் பாருங்க. அவர் எனக்கு மேட்சிங்காக சட்டை போட்டு வந்திருக்கார், எங்களுக்கு மேட்சிங்காக. இந்த இது ஃபேமிலி ஃபோட்டோ. இதுதான் என்னோடய அண்ணன். இப்போ எப்படி இருக்கான் என் அண்ணன், இப்போ இதில் எப்படி இருக்கான் பாருங்கள். இது வந்து இன்னொரு பெரியப்பா பையன் குமாரன், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அப்படியே ஆளே மாறிட்டான் என் அண்ணன் சுந்தர். இது அவுட்டோர் ஃபோட்டோ. இந்த அவுட்டோரில் எடுத்த எல்லா ஃபோட்டோவுமே செம்மையாக இருக்கும் தெரியுமா, வேறு லெவலில் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். தான் வந்துருச்சுல அவுட்டோர் ஃபோட்டோ, அழகாக இருக்கும். சரி, அந்த மூமெண்ட்லாம் திருப்பி வராதுன்னு, வேறு லெவல். இது வந்து என்னோடய மச்சான் அக்கா வந்திருக்காங்க. வந்து எனக்கு வந்து சந்தன குங்குமம் பூசியிருக்காங்க. மகிழன் இல்லையோ, வருவான் இந்த வந்துட்டாம்ல. ஸோ இது வந்து ஃபேமிலி பிக் எடுத்தோம். மகிழை வந்து அப்போ எத்தனை, 1 வயசு ஒரு வயசு பிறக்கலை, 8 மாதமோ சம்திங். மருமாவும் 11 மாதம். இது இப்போ அவனுக்கு அடுத்த மாதம் தானே அவனுக்கு பர்த்டே. இது என்னோடய பெரியப்பா. ஸோ இதெல்லாம் எங்கள் அப்பா ஃபேமிலி, ஃபுல்லாக ஃபேமிலியாக ஃபோட்டோ. இதில் பாதி பேர் இல்லை, ஃபுல் ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோவாக எடுத்தோம் நாங்கள். அப்புறம் இது ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ. நம்மலாம் ஃபேமிலியாக இருக்கிறது நல்ல மெமரபிள். வா, அழகாக இருக்குது. எனக்கு வந்து இந்த ப்ரெக்னென்சியில் என்ன ஒரு குறைனா, வெளியில் போய் அவுட்டோர் ஃபோட்டோ எடுக்க முடியல. பிளான்லாம் பண்ணோம், அவுட்டோர் ஃபோட்டோலாம் எடுக்கலாம், இந்த மாதம் ராஜபாளையம் போய் நம்ம எடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த அண்ணன்டெல்லாம் பேசி பிளான்லாம் பண்ணோம், எடுக்க முடியல, மிஸ்ஸிங் பண்ணிட்டேன். அப்புறம் இதெல்லாமே ஒரு ஃபோட்டோ, நார்மலான ஃபேமிலி ஃபோட்டோ தான், எல்லாருமே சேர்ந்து எடுத்தோம். இது என் தம்பி, இன்னொரு தம்பி வந்து வரலை, அவனுக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, அஜி. இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுடா, வரலை, வந்து எங்கேயோ ஃபங்க்ஷன் எங்கேயோ போயிட்டான்னு நினைக்கிறேன். இதுவுமே ஒரு பெரியப்பா பையன் அண்ணன் தான் இவங்களும். இப்போ அப்போ வந்து இந்த டயத்தில் ஆலங்குடியில் இருந்திருந்தாங்க, ஆலங்குடியிலேருந்து அப்படியே டேரெக்டாக வந்துட்டாங்க. இப்போ வந்து இங்கே வந்துட்டாங்க, நம்ம ஊருக்கு வந்துட்டாங்க, ராஜபாளையத்துக்கு வந்துட்டாங்க. இந்த இது ஃபேமிலி ஃபோட்டோ. அப்புறம் வந்து எங்கள் அத்தை தான் எனக்கு முதல் சாப்பாடு ஊட்டி கொடுத்தாங்க. இது வந்து ஆமாம் ஆச்சி. இது ராணி அக்கா தானே, எனக்கு தெரிய மாட்டேங்குது, பின்னாடி இருந்து பார்க்கல. அது அப்புறம் வந்து என்னோட மஞ்சு நாத்தனார், குட்டி மஞ்சு. இங்கே ஒரு சின்ன மஞ்சு, சாரி. அழகாக இருக்குல்ல இந்த ஃபோட்டோஸ்லாம், இந்த ஃபோட்டோஸ்லாம் அழகாக இருக்குங்கிறேன். ஏய் இங்கே பாரு, போட்டே
தைக்கிட்ட செம்மையாக இருக்குடா. அப்போ முதல்ல என் தம்பி தான் எங்களை சிரிப்பு காமிச்சிக்கிட்டே இருந்தான் ஃபோட்டோவுக்கு, தெரியுமா? அதான் இந்த சிரிப்பெல்லாம், இந்த சிரிப்புக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிறது வந்து என்னோடய தம்பி லோகி தான். அப்புறம் சாப்பாடு ஊட்டினது, அப்புறம் வந்து ஃபுல்லாக சாப்பாடு ஊட்டினது எல்லாமே இருக்கும் இந்த சைடு. இந்த லெச்சுக்கு ஊட்டுறேன்னு ஏமாற்றிட்டு அப்படியே மச்சானு கூட்டியிருப்பாங்க அக்கா. இதெல்லாம் நல்ல மெமரிஸ். அப்புறம் எங்கள் அம்மா எனக்கு சாப்பாடு ஊட்டுது, அப்புறம் எங்கள் அத்தை ஊட்டுறாங்க, அப்புறம் இன்னொரு அக்கா ஊட்டுது, அப்புறம் ஆச்சியை நிற்க வச்சு பேரன் பேத்தி நாங்கள் 4 பேர் சேர்ந்து எடுத்து ஃபோட்டோஸ். நான் இந்த ஃபோட்டோஸ்லாம் எனக்கு யாவுமே இல்லை. இந்த ஃபோட்டோலாம் எடுத்துருக்கோம் பாரு, ஆச்சி ஃபோட்டோ. யாரோ ஆச்சி ஃபோட்டோலாம் கேட்கும்போது இந்த ஃபோட்டோலாம் இருக்கிறதே அவங்களே தான் ஃபேமிலி ஃபோட்டோ. மகிழ இப்போ இருக்கு. இந்த ட்ரெஸ் வந்து நம்ம எடுத்து கொடுத்தது, தீபாவளிக்கு எடுத்து கொடுத்தோம் நம்ம மகிழனுக்கு. வயசு எல்லாமே சின்ன பிள்ளையெல்லாம் இருக்குதுங்க பாரு. அப்போ தர்சன் ஒருத்தன் தான் இல்லை, வயிற்றுக்குள்ளே இருந்திருக்கான். வயிற்றுக்குள்ளேருந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுத்துட்டு இருந்திருப்பான் நல்லா. இது வந்து லெச்சோட இன்னொரு தம்பி. என்னடா ஸோ வெளியில் வச்சு நல்லா நிறையா ஃபோட்டோஸ் வந்து நிறையாவே எடுத்தோம், சூப்பராக இருந்துச்சு. இதான் அப்புறம் இதெல்லாம் ஃபேமிலி ஃபோட்டோஸ் வந்து சும்மா எல்லாமே நிறைய ஃபோட்டோவாக எடுத்துருப்போம் நல்லா. இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ தான் இளந்தரை கொண்டால பெரிய ஃபோட்டோவாக நம்ம ஃப்ரேம் பண்ணி வீட்டில் இருக்குது. இந்த ஃபோட்டோ தான் தர்ஷன் ஏதோ சொல்லியிருக்கான் அவங்க அப்போ எங்கள் அதில் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது, என்ன சொன்னான்னு தெரில. கூட்டணி இப்பயே கூட்டிட்டாங்க அப்பயே. இந்த இது அப்போ முதல்ல செம்ம டயர்டு. இங்கே பாருங்க, இது யார்? ஜோதியத்தை. இதுதான் என்னோட நாத்தனார், குட்டி மஞ்சு. குட்டி மஞ்சு இப்போ கொஞ்சம் வளர்ந்துட்டா நல்லா. இது வந்து அத்தை தானே உனக்கு, ஈஸ்வரி அத்தை. அவங்க வந்து வந்தாங்க அப்போம்போது. ஸோ இவங்க தான் என்னோடய மேக்கப் ஆர்டிஸ்ட். இந்த மேக்கப் பண்ணி விட்டது வந்து இந்த சிஸ்டர் தான் எனக்கு மேக்கப் பண்ணி விட்டாங்க. வந்து வேலூர்லேருந்து வந்தாங்கன்னு நினைக்கேன். நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க, வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. தான் இருக்காங்க கொடி பாய்ஸா? கொடி பாய்ஸ் தானே, கடை பாய்ஸ். எல்லாம் கொலை விடுறோம். நல்லாயிருக்கும். இதுவுமே ஃப்ரெண்ட்ஸ், லெச்சோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எடுத்த ஃபோட்டோஸ் தான் எல்லாம். யாருங்க ஃபோட்டோஸ் எல்லாம் அப்போல்லாம் அடித்து முளக்குவோம் போட்டுன்னா, வீடியோ இல்லாட்டி ஒரே ஃபோட்டோவாக போட்டுடலாம், நல்லா இருக்கும் சூப்பராக. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்கா மச்சான் மகிழன் 3 பேர் ஃபேமிலி ஃபோட்டோ. ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்பயுமே தனியாக ஃபோட்டோ எடுத்துருவாங்க, அதே மாதிரி இதுலேயும் ஃபோட்டோ எடுத்து ஆல்பத்தில் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் மகி வந்து அந்த டயத்தில் வந்து லெச்சிட்ட வந்து நோண்டிட்டு குறும்பு பண்ணிட்டு இருந்தான். அதை வந்து அழகாக கேப்சர்லாம் பண்ணியிருந்தாங்க. தான் பொட்டு எடுக்கிறது. இப்போல்லாம் இந்த மாதிரி அமைதியாக உட்காந்து விளையாடுதான்னு பாருங்கள், வந்து அடி தான் எல்லாத்துக்கும். இப்போ இது பாருங்கள், எங்கள் மாமா பாருங்கள். சிவா, இதெல்லாம் மாமாக்கள். எங்கள் மாமா தான் கூப்பிட்டு வந்து வாங்க ஃபோட்டோ எடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும். இது வந்து நேற்று கூட வீடியோவில் கூட ஒருத்தன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சுபாஷை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. பேசுகிற அளவுக்கு இல்லை அவர், பேசுகிற அளவுக்கே இல்லை அவர். அவ்வளோதான். எங்கே இருக்கார் அவர்? சிங்கப்பூர் சிட்டிசன் ஆகிட்டாரு. சிண்டு பாரு எப்படி இருக்கான் பாரு, சின்ன பிள்ளையா இருக்கான் மனோஜ். இப்போ இவனெல்லாம் பார்த்து எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. சார் தங்கமான பையன் மனோஜ். இங்கே பாருங்க, ராம் யோகா மகிழன். மகி பாரு வித்தியாசமாக இருக்கும், ஃபேஸே மாறிடுச்சு. நல்லா அழகு பிள்ளை, நல்லா இருக்கு அழகு. ஸோ இது வந்து ஃபேமிலி கடைசி. ஸோ கடைசி ஃபங்க்ஷன் அந்த முடிகிற டயத்தில் வந்து அப்படியே நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போம்போது வந்து ஆமாம், யார் இவங்கெல்லாம் யாரு நீ தான் சொல்லணும், எனக்கு தெரியாது. எல்லாருமே ஓகே ஆமாம், இவங்களுக்கு தெரியும், அவங்க இருக்கு. ஆமாம், பேசி அடிக்கடி வருவாங்க. நம்ம கீரமங்கலத்தில் இருக்கும் போது வருவாங்க அடிக்கடி. வேற இது மாமா, எல்லாரும் ஊர்க்காரங்க. ஓகே கொடிக்கிறமை. இது என்னோட மனைவி, வயித்துக்குள்ள புள்ள. இது என்னோட கேங். யாரு?
யார் பசங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸு வெங்கட் அந்த இருக்கனால வெங்கடன்லாம் வந்தாலே ஓகே ஓகே எந்த மணி என்ன இருக்காங்க ஓகே ஓகே. இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் நம்ம வீட்டில் இருக்குது. ஒரு சில பியூட்டிஃபுல் மெமரிஸ் எல்லாமே இருக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், ஃபேமிலி ஃபோட்டோஸ் எல்லாமே லாஸ்ட்டில் பெருசாக ஆட் பண்ண சொல்லியிருப்பேன் அந்த அண்ணனை, அதே மாதிரி ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நான் பண்ண சொன்னேன்னே முடிஞ்சதுமே நாங்கள் ஃபேமிலியாக எடுத்துருப்போம் தனித்தனியாக, அதெல்லாம் ஆட் பண்ணுங்க அப்படின்னோம். மஞ்சு, அப்புறம் அக்கா மச்சான், அப்புறம் வந்து மகி. என்னடா அது இவன் படம் இங்கே வந்தா அழகாக இருக்கா. இங்கே இப்போ ஒரே ஒரு பல்லு முளைச்சிருக்கான் அவனுக்கு அந்த டயத்தில். அப்புறம் இந்த ஒரு ஃபேமிலி, அப்புறம் கீழே எங்கள் அப்பா ஃபேமிலி ஃபுல்லாக. அடுத்து எங்கள் ஃபேமிலி 3 பேர் மட்டும், பாப்பா வயிற்றுக்குள்ளே இருக்குது. அப்போ முதல்லாம் ஃபுல்லாக பாப்பா தாங்க நாங்கள், அவ்வளோதாங்க முடிஞ்சு. கடைசியாக ஒரு திஷ்ணி பூசணிக்காவை வந்து உருட்டி அப்படியே திஷ்ணி பொம்மையோட முடிந்து விட்டது. வளகாப்பு ஃபோட்டோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த ஃபோட்டோலாம் பார்க்கும்போது செம மெமரிஸ். இதோட வீடியோ வந்து லெக்சர் ரோல் சேனலில் இருக்குது. வளகாப்பு வீடியோ வந்து அப்போ வந்து வீடியோகிராஃபுமே நம்ம எடுத்தோம் நம்ம வளகாப்புக்கு. அது எல்லாமே பென்ட்ரைவில் போட்டு கொடுத்துட்டாங்க. பென்ட்ரைவ் எல்லாமே தனியாக எடுத்து வச்சுருக்கோம் நம்ம, அதில் போட்டு கொடுத்துருவாங்க நமக்கு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மெமரபிள் மூமெண்ட். இதுக்கப்புறம் நான் இன்னொரு வாட்டி கன்சீவ் ஆகலாம், பட் இருந்தாலுமே எப்பயுமே நம்மளுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு கன்சீவ், அந்த ஃபஸ்ட்டு வளகாப்பு, அது எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு சூப்பரான ஒரு மூமெண்ட். எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்னால் அது இதுதான். என் முறையாக கல்யாணம் ஆனது, முறையாக வளகாப்பு உண்மைதானே. அது எல்லாமே எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட்டாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தம்பியோட நியூ பார்ன் பேபி ஷூட், ஃபோட்டோ ஷூட்டில் ஆல்பத்தில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.